திஸ் இஸ் ஆல்ஃபா அஃபிஷியல். எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று ரிசீவ் ஆயிருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் இருக்காங்களா இல்லையான்ற மாதிரி எனக்கு ஒன்று வந்திருந்தது. நான் எந்த கடவுளையும் எந்த ரிலீஜியும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. நான் ஜஸ்ட் நேச்சர் மட்டும் சொல்கிறேன். 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்ஸ் வெறும் டஸ்ட்டு தான். இந்த டஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றது நம்மளுக்கு தெரியாது. அந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸ் என்ன ஃபார்மேஷனில் இருந்ததும் நம்மளுக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு முறையில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், நம்ம ஏதோ ஒரு ஷார்ட் ஆஃப் டைமில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம இடத்துலையும் நம்ம சோலார் சிஸ்டத்துலேயும் உயிர் வந்துருச்சு. அப்படி உயிர் வந்ததுனால நம்ம பரிணாம வளர்ச்சியும் படிப்படியாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பரிணாம வளர்ச்சியும் கடைசியில் தான் இருக்கிறோம். ஆனால் கடவுள் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, பரிணாம வளர்ச்சியோட ஆரம்ப கட்ட நிலை கடவுளாக தோன்றப்பட்டாங்க. அவங்க நினச்ச விஷயங்கள் எல்லாமே அவங்களோட முழு ஆற்றலையும் முழு அறிவையும் பயன்படுத்தி அவங்களால பண்ண முடியும். இந்த கடவுளை பற்றி நான் வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் லாஸ்ட் ஒன் திங், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் ரிசர்ச் பண்ணதில் நான் சொல்கிறேன். கடவுள் எந்த நேச்சரையும் கிரியேட் பண்ணலை. நேச்சர் தான் நம் பூமியில் கடவுளை உருவாக்கியிருக்கு. இந்த குவாட்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது இல்லை தப்பாக இருக்குன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு ஃபாலோ பண்ணி